ஹலோ, இன்னைக்கு பானிபூரியும் அந்த க்ரீன் சட்னியும் ஸ்வீட் சட்னியும் மும்பை ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு அந்த பூரியை பொரிச்சு எடுத்துக்கிடலாம். இந்த பானிபூரி பாப்பட் வந்து ரெடிமேடாக கடையில் கிடைக்கிது. நம்ம வீட்லேயும் பண்ணலாங்க, ரவை வச்சு பண்ணணும். இப்போ பூரி பொரிச்சு எடுத்தாச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு டைட்டாக பேக் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா வேணுங்கிறப்ப எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு க்ரீன் சட்னி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அது கூடவே 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி புதினாவையும் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 இஞ்சி துண்டு சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்சி எடுத்த சட்னியில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் உப்பும் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்வீட் சட்னி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் 6 பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக புளியும் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் வெல்லமும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் ஆம்சூர் பவுடர் மாங்காத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இது வந்து அத்தன்டிக்காக அப்படியே மும்பை ஸ்டைலில் பண்ணுறதுனால ஆம்சூர் பவுடர்லாம் சேர்க்குறேங்க. உங்கள்கிட்ட இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ இதை அப்படியே நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்செடுத்த இந்த பேஸ்ட்டை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இது இவ்வளோ கெட்டியாக இருக்குது. இதை வந்து அப்படியே வடிகட்டியில் போட்டு வடிகட்டிடுங்க. இதை ஸ்ட்ரெயினரில் வடிகட்டுறப்ப தண்ணி நிறையா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சட்னியெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் பெரிய வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க, பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் பொடியாக நறுக்கி இதில் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க. இந்த மசாலாவை தான் நம்ம அந்த பூரிக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு பூரி எடுத்துக்கோங்க. அதை நடுவில் நல்லா உடச்சி விட்டு சர்விங் பிளேட்டில் வச்சுருங்க. இது எல்லாமே செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா குழந்தைங்க கேட்குறப்ப ஹைஜீனிக்காக நம்மளே இது செஞ்சு கொடுத்துர்லாங்க. கடையில் வாங்க வேண்டியதில்லை. இப்போ இதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலாவை ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பூரிக்குள்ளே ஸ்டஃபிங்லாம் ஃபில் பண்ணிட்டோங்க. நெக்ஸ்ட்டு அந்த க்ரீன் சட்னியில் தண்ணி நிறையா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த பூரி மேலே க்ரீன் சட்னி, ஸ்வீட் சட்னி எல்லாத்தையும் ஊற்றி அப்படியே சாப்பிடுங்க. உங்களுக்கு வேணும்னா க்ரீன் சட்னியில் கொஞ்சம் கார பூந்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.